கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல இரவு நேரத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே கூடி வருவதற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காய் நன்றி. என அன்போடு கூட அழைத்து பயன்படுத்துகிற அருமையான அண்ணன் பேசில் ஞானப்பாணன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பரிசுத்தவான்களுக்கும் போதகர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பேசணும்ல, விருதாவாய் நம்ம திரும்பி போகக்கூடாது. என் ஜனங்களை நான் வெறுமையாய் அனுப்பிவிட்டால் அவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்கள் என்பது தேவனுடைய இருதயத்தின் விருப்பம். எல்லாம் கண்ணை மூடி, இயேசு சாமி இந்த இரவு நீங்கள் என் கூட பேசுங்கன்னு கேளுங்களேன். ஆண்டவரே, நீங்கள் என் கூட பேசுங்கப்பா, நீங்கள் என் கூட பேசுங்கப்பா. மனித சத்தம் எனக்கு பிரயோஜனம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பேசினால் மாற்றம், பரிசுத்த ஆவியானவர் பேசினால் அற்புதம், பரிசுத்த ஆவியானவர் பேசினால் விடுதலை, பரிசுத்த ஆவியானவர் பேசினால் சகல காரியத்திலும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இரவு கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. இந்த இரவு கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுங்க. என்னை மறைத்து கொள்ளும் ஆவியானவர் வெளிப்படுங்க. வந்திருக்கக்கூடிய அத்தனை தேவ பிள்ளைகள் மீதும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் வல்லமை தெளிக்கிறேன் ஐயா. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யுங்க. உங்கள் நாமத்திற்கு மாத்திரம் மகிமை வரட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நேற்றைய தினத்திலே நாம் யோபுவினுடைய அந்த சரித்திர புஸ்தகத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம தியானித்தோம். தேவன் கொடுக்கும் சாட்சி. தன்னைத்தான் புகழுவதல்ல, தேவனால் புகழப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவை என்பதை நேற்று தினம் இரவிலே நாம் தியானித்தோம். இன்றைய தினம் ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதே யோபு முதல் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 1:9-10. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். சரியா? நேத்தே நான் ஒன்று சொல்லி இருந்தேன், நாளைக்கு வரும்பொழுது எல்லாரும் எப்படி வரணும் சொல்லுங்களேன். வந்தோமா இல்லை எப்படி வந்திருக்கிறோம்? கை வீசமா அப்படிதான் வந்திருக்கிறோமா? இல்லை பிரதர், கொஞ்சம் ஆண்டவர் குத்துனாரு, அதனால என்ன பண்ணிட்டேன், பைபிளை தூக்கி வந்திருக்கிறேன். உன்னை விட பெரிய ஆட்களையே நான் பார்த்துட்டேன்டா, நான் என்ன பண்ண மாட்டேன், பைபிளெல்லாம் கொண்டு வர மாட்டேன். எப்படி வந்திருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆகிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வசனத்தை நம்ம வாசிக்கணும். வேதத்தை கொண்டு வந்தவர்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் பேச விரும்புகிறேன். எல்லாரும் என்ன கவனி. ஹலோ, நான் எங்க இருக்கிறேன்? நம்ம ஸ்டேஜில் இருக்கிறேன். என் கண்ணுக்கு ஓரளவுக்கு தெரியுது. யார் தலையாவது திரும்பிச்சுன்னு வைங்களேன், இங்க இருந்து எழுப்பிடுவேன். அந்த ட்ரெஸ் போட்டாக்கா எழுமுங்க, ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டாக்கா எழுமுங்க அப்படி சொல்லி அப்புறம் எழுப்பி விட்டுருவேன். சரியா? அதனால இந்த செய்தி முடிகிற வரைக்கும் உங்க கண்ணு யார் மேல தான் இருக்கணும்? நம்ம என் மேல மட்டும்தான் இருக்கணும். கவனிங்க. பிசாசு ஆண்டவர்கிட்ட ஒரு காரியம் சொல்றான். என்ன சொல்லுமா சொல்றான்? நீர் யோபுவையும் யோபுவின் வீட்டையும் யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர் அப்படின்னு ஒரு காரியம் சொல்றான். இன்னைக்கு என்ன காரியத்தை தியானிக்க போறோம்? ஆண்டவர் எதை பேசும்படியாய் பாரப்படுத்தினார்? கர்த்தருடைய வேலி. சொல்லுங்க, கர்த்தருடைய வேலி. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும், ஒரு தேவ மனிதனின் மீதும் 3 விதமான வேலியை கர்த்தர் போடுகிறார். எப்படி? ஒன்று, யோபுவின் மீது போடப்பட்ட வேலி. இரண்டாவது, யோபுவின் வீட்டை சுற்றி போடப்பட்ட ஒரு வேலி. மூன்றாவது, யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி போடப்பட்ட ஒரு வேலி. இன்றைக்கு நம் மீது இந்த வேலி போடப்பட்டு இருக்கிறதா? நம்ம மேல கர்த்தருடைய வேலி உண்டா? நம்முடைய வீட்டை சுற்றிலும் கர்த்தருடைய வேலி உண்டா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சம்பத்துகள், பொருள்கள், ஆசீர்வாதங்கள், இடங்கள், இதன் மீது கர்த்தருடைய வேலி போடப்பட்டு இருக்கிறதா? இதான் இன்னைக்கு பார்க்க போறோம். வேலி இருக்கா இல்ல வேலி இல்லையா? இதான் இன்னைக்கு செய்தி. ஆண்டவர்
யோபுவை சுற்றிலும், யோபுவின் வீட்டை சுற்றிலும், அவனுக்குண்டான எல்லாவற்றை சுற்றிலும் ஒரு வேலியை போட்டு வைத்திருந்தார். 3 விதமான பாதுகாப்பு. நீங்க இதை அப்படியே நீங்க இந்த ஓபேத் ஏதோமுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அங்கேயும் இருக்கும். கர்த்தருடைய பெட்டி இந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவன் வீட்டை ஆசீர்வதித்தார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்ப ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் தயவு செய்து கவனிக்க வேண்டும், உங்க மேல கர்த்தருடைய வேலி இருக்கிறதா? உங்கள் வீடு, உங்கள் குடும்பம், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உறவுகள் கர்த்தருடைய வேலிக்குள்ள இருக்கிறோமா? தேவன் உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்குமே, இடங்கள் இருக்கும், நிலங்கள் இருக்கும், வேலைகள் இருக்கும், சில காரியங்கள், சம்பத்துகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வேலி இருக்கிறதா? ஐயா வேலி இருந்தா என்னையா? எல்லாம் கவனிங்க, உங்களுக்கு ஒரே காரியத்தை சொல்றேன் பாருங்களேன். 1 அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி, எங்கெல்லாம் சுத்திட்டு வராரா? பிசாசு எங்கனாலும் என்ன செய்யறான்? எங்கனாலும் ஆமா இங்கே என்ன பண்ணுவான்? ஆமா அவங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணுவான்? உலாவுவான். கவனிங்க, நான் பூமி எங்கும் உலாவி அப்படியே சுற்றி திரிந்து வந்துட்டேன் அப்படிங்கிறான். இப்ப ஆண்டவர் கேட்கிறார், யவா என்ன ஆண்டவரே, என் தாசனாகிய யோபுவின் மீது கவனம் வைத்தாயோ? சொல்லுங்க, என் தாசனாகிய யோபுவின் மேல என்ன வச்சிருக்கிற? இதுல எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வேலி ஒரு மனிதனின் மீது போடப்பட்டு இருந்தால் பிசாசு பார்க்க மட்டும்தான் முடியும். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள்ள, குடும்பத்திற்குள்ள பிசாசால நுழைய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. ஆண்டவர் சொல்லிட்டாரே, நீ சுத்திட்டு வந்த. ஆமா ஆண்டவரை சுத்திட்டு வந்தேன். ஆனா அவனால எங்க போக முடியல? யோபுவின் வீட்டுக்குள்ள போக முடிஞ்சா? யோபுவின் சரீரத்தை தொட முடிஞ்சா? யோபுவின் பிள்ளைகள் மேல கைய வைக்க முடிஞ்சா? முடியல. அவன் முயற்சி பண்ணி இருப்பான். பிசாசு திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன். அவன் முயற்சி பண்ணி இருப்பான். என்ன முயற்சி பண்ணி இருப்பான்? எப்படியாவது என்ன பண்ணிடணும்? யோபுவை அடிச்சிடணும், யோபுவினுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடணும், யோபுவின் பிள்ளைகளை தொற்றணும் பிளான் பண்ணி இருப்பான். ஆனா என்ன பண்ண முடியல? போக முடியல. அப்படி காலை வச்ச உடனே பார்க்கறான், ஏ அப்பா, கர்த்தர் இவனுக்கு இருக்கிற எல்லாத்திலும் வேலி போட்டிருக்கிறார். அப்படி திரும்பி பார்த்தா யோபுவின் வீட்டை சுற்றி வேலி, இங்க திரும்பி பார்த்தா யோபுவுக்கு மேல வேலி. அவன் சொல்றான், இப்படி சுத்தி சுத்தி அவனை நீங்க வேலி அடைச்சு வச்சா என்னால என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு உங்க மேல, என் மேல கர்த்தருடைய வேலி இருந்தால் ஒன்றை தெளிவா விளங்கி கொள்ளுங்க, சத்துரு கண் வைப்பானே தவிர கை வைக்க முடியாது. அல்லேலூயா. பிசாசு கண் வைப்பான். இவன் இப்படி இருக்கிறானே, இப்படி வளர்றானே, இப்படி ஓடுறானே, ஊழியம் பண்றானே, அதை செய்யறானே, இதை செய்யறானே, கண்ணு வைப்பான், கைய வைக்க முடியாது. விளங்குதா? கைய வச்சா அங்கே ஒன்று உண்டு, கர்த்தர் அமைத்து வைத்திருக்கிற வேலி. அல்லேலூயா. நான் வேகமா செய்திக்கு உள்ள நான் போக விரும்புகிறேன், கொஞ்சம் கவனிங்க. நான் வேகமாய் இன்னைக்கு சில காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். தேவ பிள்ளையே, நம்மீது கர்த்தர் போட்டு வைத்திருக்கிற அந்த வேலியை நாம் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறோமா? இல்ல அதை கரெக்டா இருக்கா? இல்ல வேலியே இல்லாத வீடாய், வேலியே இல்லாத ஒரு தோட்டமா இருக்குதா? அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஒன்றை நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. பிசாசால நம்முடைய வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள அவ்வளவு சீக்கிரமாய் நுழைய முடியாது. இதை நீங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இல்லையே பிரதர், நீ சொல்றதெல்லாம் போய், என் வீட்டுக்குள்ள பிசாசு வரான், என் வீட்டுக்குள்ள கெட்ட கெட்ட கனவு வருது, எனக்குள்ள மந்திரம் அது இதுன்னு இருக்கு. உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், வாசிக்கலாமா? எபேசியர், எல்லாரும் திருப்புங்க, எடுங்க. எபேசியர் 4:27. எபேசியர் 4:27 என்ன சொல்லுது? பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஹலோ, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இடம் கொடுத்தாதான் யார் வருவா? விளங்குதா வசனம்? நம்ம சொல்றோம், பிசாசு உள்ள வந்துட்டான் ஆண்டவரே, அடிச்சுட்டான் ஆண்டவரே, வச்சுட்டான் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நீ இடம் கொடுக்காம எப்படி வருவான்? ரொம்ப சிம்பிள். பிசாசும் சரி, ஆண்டவரும் சரி, நீங்க இடம் கொடுத்தாதான் வருவாங்க. தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், இதோ வாசற்படியில நின்று. அவர் நினைச்சா உடைச்சிட்டு வரலாம்ல, அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு.
ஆனா தட்டும் அப்படி பண்ண மாட்டார், தட்டிக்கிட்டே இருக்கிறார். இங்க பேர் தட்டுறேன், இன்னைக்கும் தட்டுறார், நேத்த நைட்டும் தட்டினார், நிறைய பேருடைய இருதய கதவை தட்டினார். நீங்கள் விருப்பப்பட்டு சரி ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ள வாங்க, என் வீட்டுக்குள்ள வாங்க, இதயத்துக்குள்ள வாங்க, கதவை திறந்தால் இயேசு உள்ளே வருவார். அதே நேரத்தில் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிசாசும் அப்படித்தான். எப்படி? பிசாசும் அப்படித்தான். நான் இடம் கொடுக்காம என் வீட்டுக்குள்ள யார் வர முடியாது? பிசாசு வர முடியாது. உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சுட்டி காண்பிக்கிறேன், எடுங்களேன். எல்லாம் 1 சாமுவேல் வாங்க, 1 சாமுவேல் தயவு செய்து எடுங்க. அதில் நான் பெரிய சாப்டர், அதில் நான் உங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிட்டு நான் மறுபடியும் இந்த பகுதிக்குள்ளே நான் கடந்து வர விரும்புகிறேன். சரியா? 1 சாமுவேல் 17:1. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசைக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபஸ்தமிலே பாளையம் இறங்கினார்கள். நல்லா கவனிங்க, என்ன கவனிங்களேன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வருது. யாருக்கும்? இந்தியா எங்க இருந்து சண்டை போடும்? இந்தியாவுடைய எல்லையிலிருந்து சண்டை போடும். பாகிஸ்தான் எங்க இருந்து சண்டை போடும்? பாகிஸ்தான் அவனுடைய தேசத்தினுடைய எல்லையிலிருந்து சண்டை போடுவார்கள். இப்போ இதை வச்சு இந்த வசனத்தை வாசிங்க. இப்ப பாருங்க, பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து எங்க வந்துட்டான்? எங்க வந்திருக்கிறான்? யூதாவில் உள்ள சோக்கோ. யூதா யாருக்குரிய இடம்? தேவ பிள்ளைகளுடைய இடம். பெலிஸ்தர் எங்க இருந்து சண்டை போட்டிருக்கணும்? அவன் இடத்துல இருந்து சண்டை போட்டிருக்கணும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுதந்திரத்தின் இடத்திற்குள்ளே சத்துரு வந்து விட்டான். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அநேக வீடுகளுக்குள்ளே சத்துருவின் தாக்குதல்கள், அநேக குடும்பத்திற்குள்ளே பிசாசின் கிரியைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லை, தரித்திரங்கள், சமாதான குறைவுகள். யாரோ பண்ணிட்டாங்க பிரதர், ஏதோ நடந்துட்டு பிரதர், என்னமோ பண்ணிட்டு பிரதர். நம்ம ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார், இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. இஸ்ரவேல் என்பது பரிசுத்தமான ஜீவியம், யாக்கோபு என்பது ஜப ஜீவியம். பரிசுத்தமான ஜீவியமும் ஜப ஜீவியமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இணையும் பொழுது மந்திரமும் பில்லி சூனியங்களும் எந்த காரியங்களும் செயல்படாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சுற்றி ஒரு வேலி போட விரும்புறேன். உன்னை சுற்றி, உன் வீட்டை சுற்றி, உன் குடும்பத்தை சுற்றி, நான் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய கைகளின் பிரயாசத்தை சுற்றி ஒரு வேலி அமைத்து வைத்திருக்கிறேன். அப்பா, நீ இடம் கொடுத்தா தான் பிசாசு அந்த வேலிக்குள்ள வர முடியும். எப்படி இடம் கொடுக்கிறோம்? உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் ஒன்று சொல்றேன், கவனிக்கிறீங்களா? இப்போ உங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, உங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, ஏமா இந்த கன்வென்ஸ் எல்லாம் முடியட்டும், ஒரு திங்கக்கிழமை, எப்படி வர திங்கக்கிழமை 6 மணிக்கு ரெடியாரு, நம்ம அப்படியே ஒரு பீச்சுக்கு போயிட்டு அப்படியே ஷாப்பிங் போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவோம்னு சொல்லிட்டாங்க. எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு உங்களை ரெடியா இருக்க சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க எத்தனை மணிக்கு ரெடியா இருப்பீங்க? ஏதோ 5 மணிங்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? 6 மணி ஷாப்பிங் போறதுக்கு 5 மணிக்கு ரெடி ஆயிரும். நாளைக்கு சர்வீஸ் எத்தனை மணிக்கு? 8:30 மணிக்கு. எத்தனை பேர் 7:30 உள்ள வந்துருவீங்க? சரி விடுங்க. இப்போ 6 மணிக்கு போறதுக்கு இப்ப எக்க ரெடி ஆயாச்சு, 5 மணிக்கு ரெடி ஆயாச்சு. இப்ப வாசலே நிக்கிறீங்க. யார் வரப்போற? 6 மணிக்கு உங்க வீட்டுக்காரர் வரப்போறார். பீச்சுக்கு போக போறோம், ஹோட்டல்ல சாப்பிட போறோம், ஷாப்பிங் பண்ண போறோம், பயங்கர ஒரு சந்தோஷத்துல இருக்கிறீங்க. மணி 6 தாண்டிட்டு 7 தாண்டிட்டு 8 ஆயிட்டு, வழக்கம் போல 8:30 மணிக்கு இப்ப எங்க வராரு? வீட்டுக்குள்ள வரார். இப்ப அவரே சோகத்துல வருவார். இன்னைக்குன்னு பார்த்தா ஆபீஸ்ல இப்படி வேலையாயிட்டாயா, இவ்வளவு வேலையை கொடுத்துட்டாங்களே, நான் வேற என் மனைவி பிள்ளைகளை வேற காக்க வச்சுட்டேனே. அவரே இப்போ ஒரு சோகமா ஒரு டென்ஷன் வரார். இப்ப பைக்கையோ காரையோ அப்படி வீட்டுல விட்டுட்டு அப்படி எழுந்திரிச்சு பாக்குறாரு. நீங்க எங்க நிக்கிறீங்க தெரியுமா? வீட்டு வாசல்ல நிக்கிறீங்க. எப்படி நிப்பீங்க? அது உங்களுக்கு தானே தெரியுனே. வீட்டு நீங்க ரெடியாகி தான் நிக்கிறீங்க, ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ரெடியாகி நிக்கிறீங்க, வீட்டு வாசல்ல நிக்கிறீங்க. அந்த முகம் எப்படி இருக்கும்? அவர் அந்த முகத்தை பார்ப்பாரு. சரி, அப்படியே பைக்கெல்லாம் விட்டு மெல்ல வந்து, இப்ப நல்லா கவனிங்க, அவர் சொல்லுவார், எம்மா அப்படிதான் ஆரம்பிப்பார். அவ்வளவுதான். நம்மளாம் கல்யாணம் பண்ணி நான் என்னத்துக்கு ஒரு 4 நல்ல இடத்துக்கு கூட்டு போறீங்களா, அங்க போறீங்களா, இங்க பேசுவோமா இல்லையா? என்னமோ நான் அமெரிக்கால நடக்கிறத சொல்ற மாதிரி பாக்குறீங்க, பேசுறீங்களே. இப்ப கவனிங்க, இப்பதான் பிசாசு பக்கத்துல நிப்பான். யார் நிப்பா? இப்ப பிசாசு சொல்லுவான், இப்போ இந்த அம்மா சண்டை போடும்,
இப்ப இந்த அம்மா சண்டை போடுறோம்னா இப்ப யார் சண்டை போட போறா? பதிலுக்கு இப்ப இந்த ஐயா சண்டை போடுவார். இப்ப ரெண்டு பேரும் இப்ப சண்டை போடுவாங்கல்ல. இதுதான் எனக்கு கதவை திறந்து கொடுக்கிற நேரம். இந்த வீட்டுக்குள்ள யார் நுழைய போறேன்? நான் நுழைய போறேன். நல்லா கவனிங்க. அப்படி அந்த அம்மா சொன்ன உடனே இவருக்கு தெரியும், ஆமா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போல பாரு, இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல வேலை ஏற்றலாம். இவர் கத்துவாரு, பிசாசு சொல்லுவான், வழிவிடு வழிவிடு, நீ எனக்கு இடம் கொடுத்துட்ட, இப்ப நான் எங்க போறேன்? உன் வீட்டுக்குள்ள போறேன். அவர் சோகத்துல வந்துட்டாரு. அவர் சொல்லுவாரு, எம்மா அப்படிம்பாரு, நீங்க என்ன பேசணும் தெரியுமா? என்னங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என்ன பண்ண போறோம்? ஷாப்பிங் போக போறோம். இதுக்கெல்லாமா போயிட்டு போங்க, போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சொல்லி பாருங்க. அந்த வீடு குட்டி பரலோகமா இருக்கும். உள்ள பிசாசு வருவான். அன்னைக்கு பார்ப்பான், அடப்பாவி இந்த அம்மா இப்படி பேசுவாங்க நினைக்கவே இல்லையே, மூக்கு அறுக்கப்பட்டு போயிடுவான். நம்மளே என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? கதவை திறந்து கொடுக்கிறோம். என் வீட்டுக்குள்ளே பிசாசு உள்ளே வருவதற்கு நான் கதவை திறந்து கொடுக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிசாசு தான் குத்த சொல்லும், என் வீட்டுக்குள்ள வந்துட்டான். அவன் சொல்லுவான், ஐயோ நானும் அவன் வீட்டுக்குள்ள வரவே இல்லை, நீ கதவை திறந்த நான் வந்துட்டேன். சமீபத்தில் ஒரு வாலிப மகள் ஜெபிக்கும்படியாய் வந்திருந்தார். பயங்கர பிசாசு போராட்டம். அதாவது நிக்க கூட முடியாது, நம்ம அப்படி பார்த்தாலே கீழே விழுந்துருவா. பவர்லாம் என்ன ஒண்ணு கிடையாது. அந்த மகளுக்கு அவ்வளவு சத்துரு போராட்டம். அப்படி எலும்புவா கீழே விழுந்துருவா, எலும்புவா கீழே விழுந்துருவா. இது சரிபட்டு வரல. அப்போ உட்கார்ந்து பேசினேன். அப்ப பேசும் பொழுது அந்த மகள் சொன்ன காரியங்கள், நிறைய பாவங்கள் அசுத்தங்கள் உங்க மகளுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்து. ஏமா வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஆரம்ப புள்ளி எங்க இருக்கு தெரியுமா? மொபைல் போன்ல இருக்கு. எங்க இருக்கு? இந்த மொபைல் போனையே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த மொபைல் போன்ல வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன், ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தேன், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இப்படியே இருந்தேன். பார்க்க 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 என்ன ஆவி உள்ள வரும்? இச்சையின் ஆவி உள்ளே வந்தது, சரீரம் கரைப்பட்டது, பிசாசு நிரந்தரமா உள்ள குடியிருந்துட்டான். அதுக்கப்புறம் வசனத்தை சொல்லி அவங்களுக்கு விடுதலை கொடுத்து இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையில ஒரு நல்ல படிப்பு படித்து கொண்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க, சும்மா உள்ள வரமாட்டான். அவன் தந்திரசாலி. நல்ல கவனிக்கணும், அவன் தந்திரசாலி. உங்களை தட்டி வீழ்த்துவதற்கு வகை தேடுவான். எதையாவது காமிப்பான், எதையாவது பேசுவான். அந்த நேரம் தான் உங்களை கோபப்பட வைப்பான். அப்பந்தான் யாராவது வந்து யாரையோ குறித்து குறை சொல்லும்படியான காரியத்தை தூண்டுவான். ரொம்ப ஞானமா இருக்கணும். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? அப்படி கிள்ளி விட்டுட்டு போயிடுவான். என்ன செஞ்சிருவான்? ஆண்டவர் சொல்வார், ஆண்டவரே நான் இவனை பண்ண சொல்லலையே, நான் இவனை தப்பு பண்ண சொல்லலையே. ஆசையை தூண்டி விட்டுட்டு போயிடுவாங்க. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க? அப்புறம் ஆண்டவர் வேலி அடைத்தும் அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அவன் திருடன், உள்ள வந்துட்டானா எல்லாத்தையுமே அழிச்சிருவான். இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, நிறைய குடும்பத்திற்குள்ளே வெளிச்சம் இல்லை, வீடு இருளுக்குள்ளே மாட்டி இருக்கு. காரணம் சத்துருவின் கிரியை. நான் நேற்றைய தினமே சொன்னேன், நான் திடீர்னு யாரையாவது எழுப்புவேன், யார் அந்த அதிர்ஷ்டசாலி அப்படின்னு பார்ப்போன்ட்டு. இன்னைக்கு ஒரு 2 பேரை எழுப்ப போறேன். 2 தம்பிமாரை எழுப்ப போறேன். என் வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு 2-3 தம்பிமார் நல்லா கவனிச்சுட்டே இருக்கான். சிரிச்சு சிரிச்சு கேட்கறான் செய்தி. நான் அப்பப்போ பின்னாடி திரும்பி திரும்பி எதையோ பேசி பேசி சிரிக்கிறான். சரி, யாரெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கும் அந்த தம்பிக்கும் தெரியும். சரியா? இன்னொரு முறை ஒருவேளை அப்படி பண்ணினால் அவரை எழுப்பி விட்டு இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ண போறோம்? நம்ம கையை தட்ட போறோம். சரியா? அதனால இன்னைக்கு அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு நம்ம பார்த்துருவோம். கவனமா இருங்க. சரியா? பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கொடாமலும் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில யாருக்கு இடம் கொடுத்துறாதீங்க. ஐயா, கர்த்தர் என் மீது போட்டு வைத்திருக்கிற வேலி எப்பொழுது பாதிக்கப்படுகிறது தெரியுமா? நான் சத்துருவின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது. ஒன்று. இரண்டாவது, ஏன் இந்த வேலி காணாம போகுது? ஏன் இந்த வேலி பாதிக்கப்படுது? எடுங்க உங்க வேத புஸ்தகத்தை, ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 5:5. இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போ. ஐயா, ஒருபுறம் நான் பிசாசின் கிரியைக்கு இடம் கொடுக்கும் பொழுது வேலி பாதிக்கப்படுகிறது. இன்னொரு புறம் ஆண்டவரே போட்ட வேலியை தூக்கி எரிஞ்சிடுற.
ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரா? இங்க நம்ம அத்தனை பேரின் மீதும் வேலி போடப்பட்டது உண்மை. ஆனால் இன்றைக்கு வேலி இருக்குதானா கேள்வி. எல்லார் மேலையும் வேலி இருந்துச்சுங்க, எல்லார் குடும்பத்திலும் வேலி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வேலி இருக்குதா? ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். பாருங்க, ஆண்டவர் ஒரு திராட்சை தோட்டத்துக்கு செய்ய வேண்டியவைகளை எல்லாம் செய்கிறார். கல்லை எடுத்து போடுறாரு, முள்ள எடுத்து போடுறாரு, இடத்தை சரிப்படுத்துறாரு, ஆலய கட்டுறாரு, கோபுரத்தை கட்டுறாரு, சுத்தி வேலி அடைச்சு அப்படியே காத்துட்டு இருக்கிறார். எதற்கு தெரியுமா? அது நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார். ஆனால் அந்த திராட்சை தோட்டமோ என்ன பழங்களை கொடுத்தது? கசப்பான பழங்களை கொடுத்தது. அது கசப்பான பழங்களை கொடுத்த உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? உனக்கு இனிமே என்ன வேண்டாம்? வேலி வேண்டாம். வேலியை தூக்கி எறிஞ்சிட்டார். என்றைக்கு என் ஜீவியத்திலே கசப்புகள் வெளிப்படுகிறதோ, என்றைக்கு என் செயல்கள் என்னை படைத்த தெய்வத்தை துக்கப்படுத்துகிறதோ, அன்றைக்கு என் மீது இருக்கும் வேலியை ஆண்டவர் எடுத்து போடுவார். இப்ப யோசிங்க, நம்ம வீட்டில் வேலி இருக்கா, வேலி இல்லையா? அப்படி வேலி மறுபடியும் வர வேண்டுமானால் என்ன செய்யணும்? அதுதான் நான் வரப்போறேன். அதான் செய்தி. ரொம்ப சிம்பிளா ஒரு ரெண்டு காரியத்தை மட்டும், 2 அல்லது 3 காரியத்தை சுட்டி காண்பித்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஏன் ஆண்டவர் யோபுவை சுற்றி வேலி அடைத்தார்? 3 அடுக்கு வேலி. அவனுக்கு ஒரு வேலி, அவன் வீட்டுக்கு ஒரு வேலி, அப்போ அவனுக்கு உண்டான எல்லாத்துக்கும் வேலி. நம்மளா இதை உண்மையாய் விசுவாசிக்கணும். ஆண்டவரே, என்னை சுற்றி என்ன வைத்திருக்கிறீர்? வேலி வைத்திருக்கிறீர். என் வீட்டை சுற்றி என்ன வைத்திருக்கிறீர்? வேலி வைத்திருக்கிறீர். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற நிலத்தை சுற்றி என்ன வைத்திருக்கிறீர்? வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். அப்ப இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும், இந்த வார்த்தைகளை அறிக்கையிடணும். இப்ப யோபுவை சுற்றி ஏன் ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருந்தார்? ஏன் வேலி அடைத்து வைத்திருந்தார் தெரியுமா? நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம், ஆண்டவர் சொன்னார், என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. அவன் யார் தெரியுமா? அவன் உத்தமன். சொல்லுங்க, அவன் யாரு? யாருக்கு கர்த்தர் வேலி அடைப்பார்? உத்தமனுக்கு கர்த்தர் வேலி அடைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, இந்த இரவு கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கிற வார்த்தையை கொஞ்சம் தெளிவா கேளுங்க. நான் இன்றைக்கு இந்த பகுதியை கொஞ்சம் ஆழமாய் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். சில காரியத்தை கொஞ்சம் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கொஞ்சம் கவனமாய் கவனியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோபு உத்தமன். அவன் உத்தமனாய் இருந்தபடியினால் நான் அவனுக்கு ஒரு வேலி, அவன் வீட்டுக்கு ஒரு வேலி, அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் வேலி அடைத்தேன் அப்படின்னா. உத்தமன். சில வசனத்தை பார்க்கலாமா? டக்கு டக்கு நான் சொல்றேன் பாருங்க, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு யார் துணை? கர்த்தர் துணை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உத்தமனுக்கு யார் துணை? கர்த்தர் துணை. ஏனையா அவனை சுற்றி வேலி? அவன் உத்தமன். ஒரு மனிதன் உத்தமனாய் இருந்தால் அந்த மனிதனுக்கு துணையாக யார் வருகிறார் தெரியுமா? கர்த்தர் வருகிறார். தன் உத்தமத்திலே ஒரு மனிதன் உறுதியாய் நிற்பான் என்றால் அந்த மனிதனுக்கு துணையாய் கர்த்தர் வந்து நிற்கிறார். ஆண்டவர் வேலி அடைக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் அப்படியே சுத்தி சுத்தி தேடுது. என் வல்லமையை வெளிப்படுத்தணும், என் பாதுகாப்பை வெளிப்படுத்தணும், என் துணையை வெளிப்படுத்தணும். யாருக்கென்று கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுத்துகிறது. இந்த பாரத பள்ளி எங்கும் சுத்திக்கிட்டே இருக்கு. யாருக்கு வெளிப்படுத்துவாரா? யாருக்கு துணையா இருப்பாரா? யாரை சுற்றி வேலி அடைப்பாரா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் எல்லாம் எப்படிங்க இருக்கு? இன்னைக்கு இந்த இரவு, இந்த சனிக்கிழமை, இந்த இரவு இந்த வார்த்தையை கேட்கிற இங்க அமர்ந்திருக்கிற வீடுகளில் இருக்கிற உங்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கும் காரியம், என் மகனே, என் மகளே, நீ உத்தம இருதயத்தோடு இருக்கிறாயா? நீங்க ஆண்டவர் நம்மளை பார்த்தா உத்தமன் அப்படி சொல்லிடுவாரா? பாருங்களேன், ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் எதை எதிர்பார்த்தார் தெரியுமா? எடுங்க 17:1, ஆதியாகமம் 17:1. ஆபிராம் 99 வயதான போது, இப்ப எத்தனை வயசு அவருக்கு? 75வது வயசுல அழைச்சாரு. கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் விசுவாச பிரயாணம்.
24 ஆண்டுகள் ஆண்டவரோடு பழகிட்டார். 24 ஆண்டுகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுட்டார். 24 வருஷம் கழிச்சு வந்து கர்த்தர் கேட்கிறார். என்ன தெரியுமா கேட்கிறார்? ஆபிராம், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 24 அல்ல, 50 வருஷம் கழிச்சாலும் கர்த்தர் எதை எதிர்பார்ப்பார் தெரியுமா? உத்தமத்தை எதிர்பார்ப்பார். அழைத்து 24 ஆண்டுகள் கழித்து ஆபிராம் இடத்துல கர்த்தர் கேட்கிறார், ஆபிராம், எனக்கு முன்பதாக உத்தமனாயிரா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நல்லா கவனிங்க. இந்த 99க்கு அப்புறம் என்ன வயசு வருது அவருக்கு? என்ன வருது? 100ல தான் அவருக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க, பேசுங்களங்க. தெரியாதா? 100ல தான் அவருக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க. குழந்தை பிறந்துச்சா இல்லையா? 100ல குழந்தை பிறக்குனா அப்ப சாரால் எத்தனை வயசுல கன்சீவ் ஆகணும்? ஆபிரகாம் 99 வயதுல இருக்கும்போது சாரால் என்ன செய்யறாங்க? கர்ப்பம் தரிக்கிறார்கள். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற காலம் வந்துட்டு, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பதாய் ஆபிரகாம்கிட்ட வந்து கேட்கிறார், எப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன், உன் வீட்டுக்குள்ள இருக்கிற சூழ்நிலைமையை மாற்ற விரும்புறேன், உன்னை கனப்படுத்த விரும்புறேன், தயவு செய்து எனக்கு முன்பதாக உத்தமனாய் இருந்தார். இன்னைக்கு அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். சிலர் ஆசீர்வதிக்கிறதற்கான நேரம் வந்து விட்டது. சிலருடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை மாற்றக்கூடிய காலங்கள் வந்து விட்டது. சிலருடைய வாழ்க்கையில கனத்தை, மேன்மையை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. எனவே இந்த இரவு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். உங்களிடத்திலே ஒரு காரியத்தை கேட்கிறார். சகோதரனே, சகோதரியே, நீ எனக்கு முன்பதாக உத்தமனாயிரு. இதான் இன்னைக்கு தேவன் நம்மிடத்துல விரும்புகிறார். ஏன்னா உத்தமனா இருக்கணும்? உத்தமனாயிரு. நேத்து உத்தமனியா, இன்னைக்கு உத்தமங்கிறிய, ஏன் நான் உத்தமனா இருக்கணும்? அதுக்கும் வேதம் பதில் சொல்லுகிறது. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 நாளாகமம் 29:17 என்ன சொல்லுகிறது? என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். எப்படி? ஆண்டவர் ஒரு காரியத்தில் பிரியப்படுகிறார். எந்த காரியத்தில் பிரியப்படுகிறார்? பேசுங்க. பசி எடுத்துட்டோ இல்லை, நீங்க உங்களுக்கு பசிச்சாலும் விட போறது இல்லை. சரியா? என்ன திட்டினாலும் நீங்க என்ன பண்ண போறது இல்லை. ஆமா, உங்களை விட போறது இல்லை. கவனிங்க, ஆண்டவர் எதுல பிரியமா இருக்கிறார்? உத்தம குணம். இன்னைக்கு ஆரம்ப நேரத்தில் போதகர் சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உத்தம குணத்துல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, நான் உத்தமத்திலே நடந்தால் என் மீது என் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். என்னை சுற்றி வேலி அடைப்பார். குடும்ப தலைவர்கள் கவனிங்க, குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் கவனிங்க, வாலிபர்கள் கவனிங்க. உத்தம குணத்திலே நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைக்கப்படும். உங்கள் பிள்ளைகள் மீது வேலி அடைக்கப்படும். எந்த சத்துருவுகளும், தீய வல்லமைகளும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களும் அருவருப்புகளும் உங்கள் வீட்டின் எல்லைக்குள்ளே வராதபடிக்கு கர்த்தர் வேலி அடைப்பார். நான் உத்தம குணத்தை விட்டு விலகும் பொழுது அந்த வேலி எடுக்கப்படும். பிசாசின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அந்த வேலி எடுக்கப்படும். நான் என்ன செய்ய போகிறேன்? சில காரியத்தை, இந்த உத்தமத்தை குறித்து நான் விளக்கி முடிக்க விரும்புகிறேன். உத்தமம்னா என்ன? உத்தமம் 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 அப்படின்னா உத்தமம்னா என்னையா? உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னைக்கு நான் சில காரியத்தை பேசட்டுமா? எடுங்க உங்க வேத புஸ்தகத்தை எடுங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 22:21. லேவியராகமம் 22:21. ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலும் ஆடுகளிலும் சமாதான பலிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும். கவனிங்க, கர்த்தருக்கு பலி செலுத்துகிற காரியத்தை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அங்கே தெளிவா வசனம் முடியுது. எப்படி தெரியுமா? அந்த மிருகம் ஒரு பழுதும் இல்லாமல் எப்படி இருக்கணுமா? உத்தமம்னா என்ன தெரியுமா? பழுதில்லாத ஒரு ஜீவியம். கரை, திரை, பழுது இல்லாத ஒரு ஜீவியத்திற்கு பெயர் தான் உத்தமம். ஏன் வாழ்க்கை எப்படி இருக்கு? என் ஆண்டவர் பார்க்கும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? கரை இருக்கா? திரை இருக்கா? பிழை இருக்கா? யோசிங்க. இதெல்லாம் எப்படி பிரதர் அறிஞ்சுக்கொள்ள? நான் கரெக்டா இருக்கிறேன், பெர்ஃபெக்டா இருக்கிறேன், எப்படி பார்க்கலாம்? பார்ப்போமா? எடுங்க மார்க்கு 7. எல்லாம் தெரிஞ்ச வேத பகுதி தான்.
மார்க்கு 7:20. மார்க்கு 7:20. நான் வேக வேகமா போனா நீங்களும் வேக வேகமா பைபிளை பரட்டணும். மார்க்கு 7:20. மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து என்ன சிந்தனை? என்ன சிந்தனை? பொல்லாத சிந்தனை. எப்ப பார்த்தாலும் நம்ம சிந்தனை எப்படி இருக்கு? யாரை திட்டலாம், யாரை கவிழ்க்கலாம், யாருக்கு விரோதமா என்ன பண்ணலாம், யாருடைய குடும்பத்துக்கு விரோதமா பேசலாம், நல்லதை யோசிக்கிறத தவிர்த்து நிறைய நேரத்தில் எதைத்தான் யோசித்துக்கிட்டே இருக்கு? பொல்லாத காரியத்தை உட்கார்ந்து யோசித்துக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் சொன்னார் பொல்லாத சிந்தனை. அடுத்து பாருங்க, விபச்சாரங்களும் வேசித்தனங்களும். ஐயா என்கிட்ட இதெல்லாம் கிடையாது. எப்படி? என்கிட்ட விபச்சாரம் கிடையாது, என்கிட்ட வேசித்தனம் கிடையாது. சும்மாலாம் நீ பேசக்கூடாது. உங்களுக்கு ஒன்று புரிய வச்சிடுறேன். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் எந்த உடன்படிக்கையின் காலம் தெரியுமா? புது உடன்படிக்கையின் காலம். சொல்லுங்க. ஆமா, ஒவ்வொரு முறையும் திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெறும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியம், மத்தேயு 28 இயேசு சொன்ன வார்த்தை, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. என்றைக்கு இயேசு சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாரோ அன்றைக்கு புது உடன்படிக்கை அமலுக்கு வந்துட்டு. இப்ப நம்மளா எந்த உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள், எந்த உடன்படிக்கையின் விசுவாச பிள்ளைகள் தெரியுமா? புது உடன்படிக்கை. ஐயா பழசுக்கும் புதுசுக்கும் என்ன வித்தியாசம்? பழைய உடன்படிக்கை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உடல் ரீதியாக பாவம் செய்தால் அது விபச்சாரம். புது உடன்படிக்கை ஒரு ஆண் பெண்ணையோ அல்லது ஒரு பெண் ஆணையோ இச்சையோடு பார்த்தாலே வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? விபச்சாரம் செய்து ஆயிற்று. ஐயா நீ பார்த்தாலே போதும். புது உடன்படிக்கை பரிசுத்தத்தின் மகத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் சொல்றாரு விபச்சாரம் வேசித்தனம். எப்படி? இப்ப அப்படியே யோசிங்களே, கரைத்திரை இல்லாத ஒரு வாழ்க்கை உத்தமம். ஆண்டவர் சொல்றார் உனக்குள்ள இருக்கிற சில சுபாவங்கள் உன்னை தீட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கு. நானும் உன்னை சுற்றி எப்படியாவது ஒரு வேலையை போட்டுறணும், உனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துடணும், செழிப்பை கொடுத்துடணும், ஆசீர்வதிச்சிடணும், உன் வீட்டின் சூழ்நிலைமையை மாத்திரணும் போராடுறேன். அநேக நேரத்தில் அந்த வேலையை போட விடாதபடிக்கு நீ தடுத்து கொண்டு இருக்கிறாய். இச்சை, கண்களின் இச்சை. ஆண்டவர் சொல்றார் விபச்சாரம் வேசித்தனம். அடுத்து கொலை பாதகம். எப்பா யாரையும் நான் கத்தி எடுத்து குத்தவே இல்லை. என்ன பண்ணல? கத்தி எடுத்து நம்ம யாரங்க கத்தி எடுத்து குத்த போறோம்? வார்த்தையால தானே குத்திக்கிட்டே இருக்கும். விளங்குதா? கத்தி எடுத்து குத்தினா தான் கொலை, ஓகே. ஆனா வார்த்தையாலேயே நிறைய பேரை கொண்டுட்டோமே. வீட்டுக்குள்ள வந்த மருமகளை, வீட்டுக்குள்ள இருந்த மாமியார, வீட்டுக்குள்ள இருந்த உறவை, குடும்பத்தின் காரியத்தை, பக்கத்து வீட்டுக்காரங்களை, சபைக்குள்ள வார்த்தையால பேசி 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 அவர்கள் இருதயத்தை குத்தி காயப்படுத்தி நானும் யாரா மாறி உட்கார்ந்துருக்கிறேன் தெரியுமா? கொலகாரனா மாறி உட்கார்ந்துருக்கிறேன். அப்புறம் எப்படி ஆண்டவர் வேலி அடைப்பார் பாருங்க. மனுஷனுடைய இருதயத்திற்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், மண்கண், தூஷணம். ஒவ்வொன்றையும் விளக்க நமக்கு நேரம் இல்லை. பெருமை. பிரதர் எனக்கிட்ட எதுவுமே இல்லை பிரதர். நீ சொன்ன பத்தியா, சொன்ன பத்தியா, ஒண்ணு கூட எனக்குள்ள இல்லை. இந்த கடைசியில் ஒரு மையில வந்து முடியுது. என்ன மை? பெருமை இருக்கா? குடும்பத்தை குறிச்ச பெருமை. சொல்லுங்களேன், உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு தயவு செய்து தேவ பிள்ளைகளுக்கு என்ன வந்துடக்கூடாது? என்ன வந்துடக்கூடாது? ஒரு நாளும் வந்துடக்கூடாது. குறிப்பா ஆவிக்குரிய பெருமை வந்துடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்து நான்லாம் ரட்சிக்கப்பட்ட, நீலான்னு என்ன பண்ணல? ரட்சிக்கப்படலை. வந்துடாதுங்கம்மா, தயவு செஞ்சு சொல்றேன். இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும், இந்த வசனம் நமக்கு தெரியும், இந்த காரியங்கள் சத்தியங்கள் நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றார் உன்னை கெடுத்துக்கிட்டு இருக்கு, பெருமை உன்னை கெடுத்துக்கிட்டு இருக்கு, இச்சை உன்னை கெடுத்துக்கிட்டு இருக்கு, பொருளாசை உன்னை கெடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப தயவு செஞ்சு சொல்றேன், இதெல்லாம் நமக்குள்ள இருந்தா சரிப்பட்டு வருமா? பாருங்களேன். இப்ப இது இயேசு சொன்னது. பவுல் சொன்னதுக்கு போமா? வாங்க கலாத்தியருக்கு வேகமா வாங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். அவர் அதைத்தான் கொண்டு வரார்.
அடுத்து விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை அறிமுகப்படுத்துறேன். என்ன குடும்பம் பிரதர்? கவனிங்க. பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, இந்த ஆறும் ஒரு குடும்பம். இந்த ஆறு என்னது? ஒரு குடும்பம். பகை இருக்கிற இடத்துல விரோதம், விரோதம் இருக்கிற இடத்துல வைராக்கியம், வைராக்கியம் இருக்கிற இடத்துல கோபம், கோபம் இருக்கிற இடத்துல சண்டை, சண்டை இருக்கிற இடத்துல பிரிவினை. செத்தாலும் அவன் முகத்தில் என்ன பண்ண மாட்டேன்? விழிக்கவே மாட்டேன். எங்க விழிக்க? ஸ்ட்ரைட்டா நரகம் தான். உலகத்தில் எத்தே சொன்ன மாதிரி தான். கோபத்தோட, கசப்போட, பகையோட, வைராக்கியத்தோட கண்ணை மூடினால், நான் கண்ணை திறக்கும் பொழுது எங்க இருப்பேன் தெரியுமா? பத்திரமா நரகத்தில் இருப்பேன். பவுல் சொல்லிட்டார், நீ பரலோகத்துக்கே எட்டி பார்க்க முடியாதுன்றார். அப்புறம் எப்படி வேலி விழும்? யோசித்து பாருங்க. வாழ போற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையில உங்களால மற்றவங்களை மன்னிக்க முடியலையே. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்கள் இருதயத்தை தொட்டு சோதித்து பாருங்கள். யார் மேலேயாவது கோபத்தோடு உள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்களா? யாரையாவது மன்னிக்க முடியாம உட்கார்ந்து இருக்கிறீங்களா? மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதத்துல விடுதலைன்னு அர்த்தம். என்றைக்கு ஒரு மனிதனை உங்களால் மன்னிக்க முடியவில்லையோ அன்றைக்கு என் வாழ்க்கையிலே நான் விடுதலையை இழந்து கொண்டிருக்கிறேன். சத்துருவின் கிரியைகளுக்கும் தாக்குதலுக்கும் நான் ஆளாகி கொண்டிருக்கிறேன் அர்த்தம். மன்னிக்கிறோமா? இல்லையே. இன்னைக்கும் பகை, இன்னைக்கும் விரோதம், இன்னைக்கும் வைராக்கியம், இன்னைக்கும் சண்டை, இன்னைக்கும் பிரிவினை. ஆண்டவர் சொல்றார், இப்படி நீ இருந்தா நான் எப்படி உன்னை வேலி அடைக்க முடியும்? உன் வீட்டை சுற்றி, குடும்பத்தை சுற்றி, பிள்ளைகளை சுற்றி நான் எப்படி வேலி அடைக்க முடியும்? தயவு செய்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு இடம் கொடுங்க. ஆண்டவர் சொல்றார், ஒரு பழுதும் இல்லாமல். அதுக்கு பேர் தான் ஏன் உத்தமம் அப்படிங்கிறார். இப்ப பாருங்க, இதுல இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போமா? 21 என்ன சொல்லுது? பொறாமை. என்னமை? அங்க ஒருமை, அது பெருமை. இங்க ஒருமை, பொறாமை. பொறாமை இருக்கு. சாச்சா, ஐயா நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாதுயா, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே ஐயா. ஒன்று கவனிங்களேன். உங்களை பார்த்து யாராவது பொறாமைப்படுவார்கள் என்று சொன்னால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டார்னு அர்த்தம். நீங்க யாரையாவது பார்த்து பொறாமைப்படுவீங்கன்னா எழுதி வச்சுக் கொள்ளுங்க, அதோட உங்க வளர்ச்சிக்கு புல் ஸ்டாப் வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். என்றைக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து, மற்றவர்களுடைய காரியத்தை பார்த்து பொறாமை வருகிறதோ அதோட ஆண்டவர் அங்கே ஒரு புல் ஸ்டாப்பை வைத்திருவார், வளர்ச்சியே இருக்காது. நான் பொறாமப்படலப்பா. ஒரு சின்ன உதாரணத்துக்கு போமா? எத்தனை பேர் பால் காய்ப்பு வீட்டுக்கு போயிருக்கிறீங்க? போனதே இல்லையா? இந்த வீடு கிரக பிரவேசத்துக்கெல்லாம் போயிருக்கிறீங்களா? சரி, இப்போ ஒருத்தங்க உங்க ஊர்ல நல்லா ஒரு 1 கோடி 2 கோடிக்கு வீடு கட்டிட்டாங்க. எத்தனை கோடிக்கு? ஆமா, ஒரு 1 கோடி கட்டியாச்சு. இப்போ நல்லா கார்டு அடிச்சு உங்களெல்லாம் கூப்பிட்டாச்சு. இப்போ நம்மளாம் எங்க போறோம்? அந்த பால் காய்ப்பு வீட்டுக்கு போயாச்சு. இப்போ வாசல்ல அந்த ஐயா நிக்கிறார். இப்போ நீங்க தான் போறீங்க. அவர் இன்னொன்னு அவரை பாக்குறீங்க, அப்படி வீட்டை பாக்குறீங்க. தம்பி, இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டதுக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுத்துட்டாரா, சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்றீங்க. அவரும் ரொம்ப ரொம்ப நல்லதுமா, உள்ள போங்க அப்படிங்கிற. இப்பதான் எங்க போறோம்? வீட்டுக்குள்ள போறோம். அப்படி வீட்டுக்குள்ள போனா வீட்டை பார்க்கிறோம், டைல்ஸை பார்க்கிறோம், மார்பிளை பார்க்கிறோம், சோபாவை பார்க்கிறோம். கிச்சனுக்குள்ள போனா கிச்சனுக்குள்ள இருக்கிற பொருளை பார்க்கிறோம், ஃபேனை பார்க்கிறோம், பெட்ரூமை பார்க்கிறோம். மனசு சொல்லும், இவனுக்கு மட்டும் எங்க இருந்தியா காசு வந்துச்சு? உள்ள என்ன வருது? என்ன வருது? இப்பதானே தோணுதுன்னு. அப்ப நான் எத்தனை வீட்டுக்குள்ள போய் பொறாமப்பட்டுக்கிறேன்ல. நீங்க பொறாமப்பட்டா நல்ல கவனிங்க, உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வராது. அவனை என்ன செய்யணும்? அதோடைய வீட்டுக்குள்ள போறீங்களா, பொருட்களால் நிரம்பி இருக்கா? நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அங்க இருந்து சொல்லணும், ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு நீங்க கொடுத்திருக்கிற அந்த பொருளுக்கு சோத்திரம், வாகனத்திற்கு சோத்திரம், வீட்டுக்கு சோத்திரம், இவங்களை ஆசீர்வதிங்க. இந்த வீட்டுக்குள்ள நல்ல சுகபலத்தோடு இருக்கட்டும். ஜெபம் பண்ணி பாருங்க, உங்கள் வீட்டுக்குள்ளும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அங்க போய் நின்று பொறாமப்பட்டீங்கன்னா ஒன்றும் வராது. வீடு கட்டினா பொறாம, கார் வாங்கினா பொறாம, பைக் வாங்கினா பொறாம, ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா பொறாம. கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களே உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதத்தை தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யோசிங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பழுதும் இல்லாத ஒரு ஜீவியம் உத்தமம். நான் இன்னைக்கு உங்களுக்கு 1-2 காரியத்தை தான் சொல்லி இருக்கிறேன். இதுல நம்ம எத்தனை காரியத்துல மாட்டி இருக்கிறோம் பாருங்க. சங்கீதக்காரன் சொல்றாரு, 19ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும்.
அப்பொழுது நான் உத்தமனாகி. எப்போ? இந்த பாவ காரியங்களுக்கு, துணிகரமான பாவங்களுக்கு, அசுத்தமான காரியங்களுக்கு என்றைக்கு ஒரு தேவ பிள்ளை விலகி ஓட ஆரம்பிக்கிறீர்களோ, இது கர்த்தருக்கு பிடிக்காது, இது கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் என்று அந்த காரியத்தை விட்டு என்னைக்கு விலகி ஓட ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு ஆண்டவர் சொல்வாரு, நீ உத்தமனா மாற ஆரம்பிச்சிட்ட. சரி, இங்க இருக்கிறவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரதர், எனக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது பிரதர், அப்படி யாராவது உட்கார்ந்து இருக்கிறீங்களா? பிரதர், எனக்கு பாவம்னாலே தெரியாது பிரதர், அப்படி யாராவது? ஹலோ, இருக்கிறீங்களா? உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன், கவனிங்களேன். இப்போ திங்கக்கிழமை, வர்ற திங்கக்கிழமை சொல்லுங்க, நைட்டு 8 மணிக்கு நம்முடைய சபையின் போதகர் உங்க வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் வராங்க. எத்தனை மணிக்கு வராங்க? சொல்லிட்டு வரல, சொல்லாம கொள்ளாம வராங்க. 8 மணிக்கு நம்ம வீடு எப்படி இருக்கும்? வீட்டுக்குள்ள என்ன சத்தம் கேட்கும்? சில வீட்டுக்குள்ள அது உங்களுக்கு தான் தெரியும், சோத்திரம் இயேசுநாதாவும் ஓடும், வேற சில காரியங்களும் ஓடுதுன்னு வைங்களேன். இப்ப 8 மணிக்கு ஐயா வந்தாச்சு, வாசல்ல நிக்கிறாங்க, கதவை தட்டுறாங்க. யாரு அப்படின்னு நீங்க கேட்கறீங்க. ஐயா, ஏமா நான் தாம்மா, நான் ஐயரமா வந்திருக்கிறோம், வீடு சந்திக்க வந்திருக்கிறோம். ஐயா நீங்களா? ஐயரமா வந்திருக்கிறாங்களா? எத்தனை பேருங்க ஓடி போய் கதவை திறப்பீங்க? அப்பதான் கை ரிமோட்டை தேடும், எங்க போச்சு இந்த ரிமோட், அப்பதான் எங்க இருக்கு அந்த சேனலா, எங்க இருக்கு, மாத்துவீங்க. அப்படி திரும்பி பார்த்தா கட்டில் ஃபுல்லா துணி, அழுக்கு துணி இருக்கும். அவ்வளவு துணியை மொத்தமா அள்ளி எந்த ரூம் திறந்திருக்கோ அந்த ரூம்ல போட்டு கதவை மூடி இப்பதான் என்ன பண்ணுவோம்? கதவை திறப்போம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஐயா வெளியே நின்னுக்கிறாங்கல்ல, உங்க வீட்டுக்குள்ள ஓடுன டிவியில இருந்து வந்த சத்தம் அவங்க காதுல விழுந்திருக்குமா, விழுந்திருக்காதா? நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? நியாயமா என்ன பண்ணணும்? அப்படியே அவங்கள கூப்பிடணும், உள்ள நாடகம் ஓடட்டும், கூப்பிடணும், சேர்ல போய் உட்கார வைங்க. ஐயா பாப்பாரு, டிவியில நாடகம் ஓடிட்டு இருக்கு, ஏமா நான் உன் வீட்டுக்கு ஜோம் பண்ண வந்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையா, இப்போ ஒரு பிரேக் விடுவான், இந்த விளம்பர இடைவேளையில நீங்க ஜோம் பண்ணிட்டு போயிருங்க. சொல்ல வேண்டித்தானே? ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? எனக்கு தெரியுது நான் பண்ணுவது பாவம். என் வீட்டுக்குள்ள ஒரு தேவ ஊழியர் வந்தா என் வீட்டுக்குள்ள இதெல்லாம் ஓடக்கூடாதுங்கிற அறிவு எனக்கு இருக்கு. 24 மணி நேரமும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் இயேசு உங்க வீட்டுக்குள்ள இருக்க விரும்புகிறார், வேலி அடைக்க விரும்புகிறார். என் வீட்டுக்குள்ள இதெல்லாம் இருக்க கூடாதுங்கிற அறிவு இல்லை. அப்ப எனக்கு தெரியுதே, ஐயா இது பாவம்னு தெரியுது, தெரிஞ்சதுனால தானே நான் மறைக்கிறேன். நாளைக்கு சர்ச் சர்வீஸ் முடியுது, சமாதானத்தோட போய் வர கடவோம் நமக்கு சொல்றாங்க. நம்மளும் கர்த்தரை நாமத்தினாலே ஆமேன் வாங்கிட்டு வந்து பக்கத்து தெருவில் சண்டை, உங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை, பயங்கர சண்டை. அந்த நேரம் பார்த்து அப்படி ஐயா நடந்து வராங்க. ஐயாவை நீங்க 2 பேரும் பார்த்துட்டீங்க, 2 பேருமே சர்ச்சுக்கு வந்த ஆள் தான், சரியா? ஐயாவை பார்த்துட்டீங்க. இப்ப பார்த்தோன்னு என்ன செஞ்சிருவீங்க? அப்படியே அப்படியே அமைதியாயிரு. அந்த கெட்ட வார்த்தை பேசுறது, அந்த சண்டை போடுறது, அப்படி எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். ஐயா போனதுக்கு அப்புறம் திருப்பி விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். அப்ப எனக்கு தெரியுது சண்டை போடுறது தப்புன்னு தெரியுது. உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் சொல்றேன். இது ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான், சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கான், அவனுக்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க. அந்த நேரத்தில் தேவ ஊழியர் வரார், விட்டுட்டு ஓடுவீங்க? ஓட மாட்டோம். ஏன்னா அது நல்லது. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் எது பாவம், எது சரி, எது தவறு தெரியும். தெரியாமலா இல்ல, தெரிந்தும் துணிகரமாய் நான் செய்கிறேன். அதைத்தான் தாவீது சொல்றாரு, இந்த துணிகரத்துக்கு என்ன விலக்கி கொள்ளுங்கப்பா, அப்பந்தானா உத்தமனாய் மாற முடியுங்க. சகோதரனே சகோதரியே, எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த இரவு வேலி அடைக்க விரும்புகிறேன். பொல்லாத காலம், எவனை விழுங்கலாமோ என்று சத்துரு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற காலம், பிசாசின் கிரியைகளும் மந்திரத்தின் வல்லமைகளும் பில்லி சூனிய மாந்திரிகத்தின் கிரியைகளும் பெருகியிருக்கிற காலம். தேவ பிள்ளையை நீ உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே, குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே. நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் என்னை சுற்றி கர்த்தர் வேலி அடைக்க வேண்டும். வேலி இருக்கா? ஏன் பிரதர் வேலி போயிட்டு தெரியுமா? உத்தமத்தை இழந்துகிட்டே இருக்கிறேன், உத்தமத்தை இழந்துகிட்டே இருக்கிறேன். நிறைய காரியங்கள் உண்டு. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபத்திற்குள்ளே நடத்த விரும்புகிறேன். யார் உத்தமன்? உத்தமன்ல ஒரு காரியத்தை பார்த்தோம், இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். யாக்கோபு 1:12 எடுங்க. யாக்கோபு 1:12 எடுங்க. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை தான் கொஞ்சம் விளக்குறேன். என்ன கவனிங்க, கவனிக்கிறீங்களா?
ஆண்டவர் சொல்றார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுக்கப்புறம் என்ன உத்தமன்னு போட்டிருக்கு? அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. என்னையா அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், சோதனை ஒரு மனுஷனுக்கு வரும். அந்த சோதனையின் நேரத்தில் அவன் எதை வெளிப்படுத்துகிறானோ அதுதான் அவனை உத்தமனாக மாற்றும். அதாவது எனக்கு முன்னாடி பாவம் வந்து நிக்கிற வரைக்கும் நான் பரிசுத்தவான் தான். உங்களுக்கு விளங்குதுல? நான் சூப்பர், நான் நல்லவன். எனக்கு முன்னாடி ஒரு பாவம் வந்து நிக்கிற வரைக்கும் நான் பரிசுத்தவான். பாவம் எனக்கு முன்னாடி வந்து நின்னதுக்கு அப்புறம் நான் எதை வெளிப்படுத்துறேன்? நான் வந்து பயங்கர சாஃப்ட், பயங்கரமான சாந்தம். நான் சாந்தம், அப்படி சாந்தம். பஸ்ஸில் போகும்போது யாராவது என் காலை மிதிக்கிற வரைக்கும் நான் சாந்தம். மிதிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு புரியுதுல? பிரச்சனை வர்ற வரைக்கும் நான் நல்லவன் தாங்க. எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் அந்த பிரச்சனையின் நேரத்திலே நான் எதனை வெளிப்படுத்துகிறேன்? எப்படிப்பட்ட சுபாவத்தை வெளிப்படுத்துகிறேன்? ஆண்டவர் சொல்றார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த சோதனையின் நேரத்தில் நீ எதை வெளிப்படுத்துற? அதுதான் உன்னை உத்தமனா இல்ல உத்தமன் இல்லையாங்கிறதை தீர்மானிக்கும். உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது, குடும்பத்திற்குள்ள சில தேவையற்ற காரியங்கள் வருது. எதை வெளிப்படுத்துகிறோம்? எந்த சுபாவத்தை வெளிப்படுத்துகிறோம்? பாருங்க, நம்ம யோபுவோடு முடிக்கிறேன். யோபு 2:9. அவன் மனைவி, யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாப்ல. என்ன தெரியுமா சொல்றாப்ல? அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். எங்க அவ்வளவு இழப்பு, அவ்வளவு நஷ்டம், அவ்வளவு காரியங்கள், ஆனால் இன்னும் அவர் இப்படிதான் இருக்கிறார், உத்தமனா இருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு மத்தியில கூட யோபு ஆண்டவரை துக்கப்படுத்தவே இல்லை. நல்லா கவனிக்கணும். எல்லாத்தையும் போயிட்டா, எல்லாம் இழந்தாச்சு. மனைவியை தவிர டோட்டலா எல்லாம் காலி. ஆனா அந்த நேரத்தில் கூட யோபு தன் வாயினாலே தேவனை துக்கப்படுத்தவே இல்லை. நம்ம சின்ன தலைவலி வந்தாலே ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்போம். பரீட்சையில மார்க்க குறைஞ்சிட்டுனா ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்போம். எதிர்பார்த்த நன்மை வரலன்னா ஆண்டவர்கிட்ட முறுமுறுப்போம். சர்ச்சுக்கு போகும்போது செருப்பை வெளியே போட்டு போறோம், அப்படித்தானே? செருப்போட போறீங்களா, வெளியே போட்டு போறீங்களா? வெளியே போட்டு போறீங்க. சர்வீஸ் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது உங்க செருப்பு காணாம போயிட்டு, நாய் தூக்கிட்டு போயிட்டோ இல்லை யாரோ மாத்தி போட்டு போயிட்டாங்களோ, என்ன சொல்லுவோம்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம் சொல்லுவோம். அப்பதானே நம்ம யாருன்னு வெளியே வரும்னே. அப்போ வரும் பாருங்க பேச்சு, அப்போ வரும் பாருங்க கோபம், காலில் உள்ள உடம்பு தெரிய வேண்டாது, அடுத்த ஆள் செருப்புன்னு. இதுக்கு தான் புது செருப்பெல்லாம் சர்ச்சுக்கு போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன். சாதாரண செருப்புக்கே நம்ம அப்படியே ஆளே மாறிடுறோம். யோபு டோட்டலா எல்லாம் காலி. ஆனாலும் வசனம் சொல்லுது, வாயில தேவனை துக்கப்படுத்தவே இல்லைங்க. பிரச்சனைக்கு மத்தியிலே நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன், அதுதான் என்னுடைய உத்தம குணத்தை வெளிப்படுத்தும். அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், தேவைகள், நெருக்கங்கள், பண கஷ்டங்கள், தரித்திரங்கள் அப்படியே உங்களை வாட்டி வதைக்கும் பொழுதெல்லாம் என்ன எப்படி நடந்துக்கிறோம்? நமக்கு ஆண்டவர் 1000 ரூபாய் கொடுத்தா சந்தோஷமா இருப்போம். 1000 ரூபாய்க்கு ஜோம் பண்ணி 2000 ரூபாய் கொடுத்தா வாயெல்லாம் பல்லா இருக்கும். அப்ப நான் 1000 ரூபாய்க்கு ஜோம் பண்ணையா, அவர் 5000 கொடுத்துட்டாரியா. ஒரு 1000 ரூபாய்க்கு ஜோம் பண்ணி 2 மாசம் ஆண்டவர் நம்மளை காக்க வச்சுட்டாருன்னா மூஞ்சில எப்படி இருக்கும் தெரியுமா? நான் தயவு செஞ்சு சொல்றேன், உத்தமரை சுத்தி கர்த்தர் வேலி அடைக்க விரும்புகிறார். யார் உத்தமன்? பிரச்சனைக்கு மத்தியிலே, பாடுகளுக்கு மத்தியிலே தன் சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவன். எந்த சுபாவத்தை வெளிப்படுத்துகிறான் அதை வச்சுதான் கர்த்தர் வேறி விரிப்பார். இவன் உத்தமன் ஐயா, இவன் உத்தமன் இல்லை. யோசேப்பு இருந்தார். யோசேப்புக்கு முன்னாடி போத்திபாரின் மனைவி வந்து நிற்கிறாள். அந்த நேரத்தில் யோசேப்பு எதை வெளிப்படுத்த போகிறார்? ஆண்டவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவன் எதை வெளிப்படுத்த போறான்? பாவத்துக்கு எஸ் சொல்ல போறானா இல்ல நோ சொல்ல போறானா? அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த பிரச்சனையின் நேரத்தில், அந்த இக்கட்டான நேரத்தில் கூட தன் உத்தம குணத்தை யோசேப்பு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் சொல்றார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. எத்தனை முறை கர்த்தர் வச்ச டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டோம். வலிவு பிள்ளைங்களாம் கவனிங்க, எத்தனை முறை உனக்கு ஆண்டவர் வச்ச டெஸ்ட்ல நீ ஃபெயில் ஆயிட்ட. ஆண்டவர் வைப்பார், இல்ல இல்ல இன்னைக்கு சரியாயிருவா, இந்த டெஸ்ட்ல என் பிள்ளை பாஸ் ஆயிருவா பார், இந்த சோதனையை ஜெயிச்சு உத்தமனா உத்தமையா மாறிடுவா பார்.
தோத்துக்கிட்டே இருக்கிறோம். தோற்பது நீ அல்ல, உன்னை நம்பி இருக்கிற ஆண்டவரை நீ வெட்கப்படுத்துற. ஆண்டவர் சொல்றாரு, நிறைய நேரத்தை அப்படியே உங்களை சோதித்துக்கிட்டே இருக்கிறார். டெஸ்ட் வைப்பாருங்க. ஏன் பிரதர் டெஸ்ட் வைக்கணும்? நீங்க எல்கேஜி படிக்கிறீங்க, யூகேஜிக்கு போனா உங்களுக்கு என்ன வேணும்? யூகேஜில இருந்து 1ஆவதுக்கு போனா 2ஆவதுக்கு போனா டெஸ்ட், 3க்கு 4க்கு 5 எத்தனை போனாலும் எக்ஸாம் வந்து தான் ஆகணும். பரீட்சை நீங்க அட்டன் பண்ணி தான் ஆகணும். நீங்க சொல்லலாம், பிரதர் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டெஸ்ட் எழுதிட்டேன், 10thலாம் எழுத முடியாது. முடியுமா? 9th வரைக்கும் எழுதினாலும் 10th எழுதித்தான் ஆகணும். ஏன்? இந்த பரீட்சை என்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கு தேவன் உங்களை சோதிக்கிறாரா? பண விஷயத்துல உங்களை சோதிக்கிறாரா? உங்க கையில காசை கொடுத்து உங்களை சோதிக்கிறாரா? சில காரியத்துல தேவன் உங்களை புடமிட விரும்புகிறாரா? அந்த சுபாவத்திலே, அந்த நேரத்திலே நான் எதனை வெளிப்படுத்துகிறேன்? ஆண்டவர் பாப்பார், நான் உனக்கு வச்ச டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்டடா, நீ யார் தெரியுமா? உத்தமன் அப்படின்பா. இன்னைக்கு தயவு செஞ்சு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, கரை திரை இல்லாத ஒரு ஜீவியம் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும். எனக்குள்ள இருக்கிற அந்த மாம்சத்தின் கிரியைகள், எனக்கு உள்ளே இருந்து புறப்பட்டு என்னை தீட்டுப்படுத்துகிற அந்த சுபாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா. எல்லாம் என்னை விட்டு போகட்டும். ஆண்டவரிடத்துல கேளுங்க. அடுத்து, அந்த பிரச்சனைக்கு மத்தியிலே, சோதனைக்கு மத்தியில நான் நல்ல சுபாவத்தை வெளிப்படுத்தணும். ஒருபோதும் பொறுமை இழந்து போயிடக்கூடாது. ஒருபோதும் தேவையற்ற காரியத்தை நான் செஞ்சிடக்கூடாது. சரியான சுபாவத்தை வெளிப்படுத்தி கர்த்தர் பார்க்கும் பொழுது, நீ பாஸ் ஆயிட்டடா, நீ உத்தமன், இந்த சாட்சியை நான் வாங்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு தீர்மானம் எடுத்து பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்களை சுற்றிலும் வேலி அடைக்க ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பொல்லாத உலகத்துல அவருடைய வேலி இல்லாமல் வாழவே முடியாது, ஜீவிக்கவே முடியாது. வீட்டை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வருவதற்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்ப என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரணுமா? தயவு செஞ்சு சொல்றேன், உங்க பிள்ளைங்க மேல கர்த்தருடைய வேலி போடப்படணும். அதற்கு பெற்றோர்கள் தான் உத்தரவாதம் எடுக்கணும். அதனால தான் இந்த இரவு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ உத்தமனா இருக்கிறாயா, உத்தமியா இருக்கிறாயா என்று கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த காரியத்துல நம்ம குறைவு போட்டு போனா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, என் உத்தம குணத்தை வெளிப்படுத்துங்க. நீர் உத்தம குணத்துல பிரியமா இருக்கிறேன். நானும் என் வாழ்க்கையிலே உத்தமத்தை வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யும். கரைத்தரை இல்லாத ஒரு ஜீவியம் ஜீவிக்க, சோதனைக்கு மத்தியிலே நல்ல சுபாவத்தை வெளிப்படுத்த எனக்கு கிருபை தாரும். கேட்டு பாருங்க, கர்த்தர் நம்மளை நடத்துவார். எல்லாம் ஜெபிக்கும்படி எளிமை நிற்கலாமா? இல்ல வேகமா எழுமுங்களேன், வேகமா எழுமுங்க. நம்ம ஜெபிப்போம். தேங்க்யூ ஹோலி ஃபாதர், தேங்க்யூ லார்ட். ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபம் பண்ணி நம்ம அப்படியே முடிக்க போறோம். எல்லாம் எளிமை நின்று உங்களை நீங்கள் மாத்திரம் யோசித்து பாருங்க. உங்களை நீங்களே எப்படி யோசித்து பாருங்க. எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? உத்தம குணத்தை வெளிப்படுத்துறோமா? பழுதில்லாத ஒரு ஜீவியம் இருக்கா? பெருமை, பொறாமை, கோபம், கசப்பு இதெல்லாம் இல்லாம இருக்கா? அசுத்தங்கள், அருவருப்புகள் இல்லாம இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்கிட்ட குறை இருக்கு, ஆண்டவரே என்கிட்ட ஒரு குறை இருக்கு, ஆண்டவரே அந்த குறைய மன்னிங்கப்பா, அந்த குறைய மன்னிங்கப்பா. சகோதரனே சகோதரியே, ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரோடு கூட பேசுங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிடம் கர்த்தரோடு கூட இடைபடுங்க பார்க்கலாம். 5 நிமிடம் தான் நான் ஜெபிக்க போறேன். ஒரு 5 நிமிடத்தில் ஜெபித்து நான் முடிக்க போறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடுகிறத நான் உணர்றேன். ஒரு தேவ பிரசன்னம் இந்த இடத்துல மூடுகிறத நான் உணர்றேன். தேங்க்யூ ஹோலி ஃபாதர். இன்றைக்கு இந்த கூட்டம் விருதாவாய் போகக்கூடாதுல்ல. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்த நம்ம வெறுமையாய் திரும்பி போகக்கூடாதுல்ல. நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணுமே, நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணுமே. உங்களுக்குள்ள இன்னைக்கு ஒரு வாஞ்சை வரட்டும். அப்பா, என்னை சுற்றி ஒரு வேலி அடைக்கணும், என் வீட்டை சுற்றி ஒரு வேலி அடைக்கணும். எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியத்தை சுற்றி வேலி வேணும். வேலி இல்லைன்னா ஆபத்து வரும், வேலி இல்லைன்னா பிசாசு வருவான், வேலி இல்லைன்னா சத்துருக்கள் வருவார்கள், வேலி இல்லைன்னா ஆசீர்வாதங்கள் மேய்ந்து போடப்படுமே. ஆண்டவரே, என் குறைவை எனக்கு சுட்டி காண்பித்தீர், என் தவறுகளை எனக்கு சுட்டி காண்பித்தீர். ஒரு விஷயம் உடைய ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க, ஒரு விஷயம் உடைய ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க. எனக்குள்ளே ஒரு உத்தம குணம் வேணும், எனக்குள்ள ஒரு உத்தம குணம் வேணும். அந்த உத்தம குணம் இல்லாத காரணத்தினால தான் என் வீட்டை சுற்றி வேலியை போட முடியல. இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. நிறைய பேர் பிசாசின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்களே, உங்களை ஒப்பு கொடுங்க. இனி பிசாசின் கிரியைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், கர்த்தருக்கு இடம் கொடுப்பேன்.
கர்த்தருக்கு இடம் கொடுப்பேன். சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்ல, உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்ல, அந்த வார்த்தைக்கு அப்படியே உங்களை விட்டு கொடுங்க. அந்த வார்த்தைக்கு அப்படியே உங்களை விட்டு கொடுங்க. கர்த்தருடைய ஆளுகை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஃபாதர். கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஒப்பு கொடுங்க, முழு இருதயத்தோடு கூட ஒப்பு கொடுங்க, முழு இருதயத்தோடு கூட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். பரிசுத்தம் உள்ளவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார்ல. ஏசப்பா, இந்த சத்தியத்திற்கு செவியை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சத்தியத்திற்கு என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இன்று முதல் உத்தமமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. உத்தமமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க, கர்த்தரை பார்த்து கேளுங்க. கர்த்தரை பார்த்து பேச ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வரும் பொழுது ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த பாளையத்தை சுற்றி மூடிக்கொண்டிருக்கிறதற்காய் சோத்திரம். விட்டு கொடுக்க கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. சிரசின் மேல கர்த்தருடைய அக்கினியின் மகிமை இறங்கி வருகிறது. எஸ் ஹோலி ஃபாதர், உமக்கு நன்றி. உன்னை முந்தின சீருக்கு நேராக நான் திருப்புவேன். முந்தின சீருக்கு நேராக நான் உன்னை திருப்புவேன். நீ எவைகளை இழந்து போய் நிற்கிறாயோ அவைகளை நான் உனக்கு மறுபடியும் திரும்ப தருவேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். உத்தம குணத்திற்கு உன்னை ஒப்புக்கொடு, உத்தம குணத்திற்கு உன்னை விட்டுக்கொடு. நீ இழந்தவைகளை மறுபடியும் பெற்றுக் கொள்ளுவாய். இழந்தவைகளை மறுபடியும் பெற்றுக் கொள்ளுவாய். உன் மீது ஒரு வேலி போடப்படும். உன் குடும்பத்தின் மீது ஒரு வேலி போடப்படும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே கடின இருதயங்கள் உடைக்கப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்ய கூடாதபடிக்கு போராடுகிற எல்லா பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே எரிக்கப்படுவதாக. ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். மீண்டும் ஒரு விஷயங்களை கட்டி எழுப்புவீராக. மீண்டும் ஒரு விஷயங்களை உயிர்ப்பிப்பீராக. எங்களை அனலாய் மாற்றுவீராக. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம், ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் எங்களுக்குள்ளே உண்டாவதாக, எங்களுக்குள்ளே உண்டாவதாக. ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. ஒவ்வொருவர் மேல கர்த்தருடைய அக்கினி விழுவதாக. ஓ, thank you holy father, thank you lord, thank you lord. எங்களையும் பார்த்து நீர் உத்தமன்னு சொல்லணும் ஆண்டவரே. எங்களையும் பார்த்து உத்தமன்னு சொல்லணும் ஆண்டவரே. உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன் என்று சொல்லணும் ஆண்டவரே. அந்த சத்தத்தை எங்க காதுகள் கேட்கணுமே, அந்த சத்தத்தை எங்க காதுகள் கேட்கணுமே. எங்களை பார்த்து உத்தமம் உள்ள ஊழியக்காரன் என்று சொல்லணுமே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்ககிட்ட கர்த்தர் பேசின வார்த்தைக்கு அப்படியே எங்களை விட்டு கொடுக்கிறோம். குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. தயவாய் எங்களை மன்னிப்பீராக, மன்னிப்பீராக. கர்த்தர் நம்முடைய அர்ப்பணிப்பை அங்கீகரித்தபடியினாலே நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல முழு பலத்தோடு பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்று இந்த சத்தத்தை கேட்ட ஒருவரும் வெறுமையாய் போகாதபடிக்கு என் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையிலே இவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள் எரிக்கப்படட்டும். மந்திரத்தின் வல்லமைகள் எரிக்கப்படட்டும். சத்துருவின் கிரியைகள் எரிக்கப்படட்டும். கர்த்தர் இன்றைக்கு இரவு சுற்றி வேலியடைப்பீராக. இவர்களை சுற்றி வேலியடைப்பீராக. குடும்பத்தை சுற்றி வேலியடைப்பீராக. பிள்ளைகளை சுற்றி வேலியடைப்பீராக. கர்த்தருடைய வேலி அமைக்கப்படுவதாக. சத்துருவின் கிரியைகள் கட்டப்படுவதாக. விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். அப்பிரயோஜனமான ஊழியன் கடமையை செய்ய கிருபை கொடுத்து துதிகன மகிமை ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.